வணக்கம். திரையரங்கம். ஓ பட்டர்ஃப்ளை. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஜய் ரங்கநாதன் கொடைக்கானலை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. கொடைக்கானலுக்கு கௌரி அப்படின்ற ஒரு இளம்பெண் தன்னுடைய கணவனான அர்ஜுன் என்ற இளைஞனுடன் போகிறா. அங்கே இருக்கக்கூடிய பங்களாவுக்கு போன பிறகு தன்னுடைய லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். பல விஷயங்கள் அவனுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக அவன்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி தன்னுடைய கணவனையும் அழைச்சிட்டு அந்த பங்களாவுக்கு போயிருக்கா. அந்த பங்களாவில் காவலாளியாக இருப்பவர் சகாயம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நாசர். அவர் திருமணம் எதுவுமே செஞ்சுக்கிறல, நடுத்தர வயதை தாண்டியவர். அவருடைய வேலையே என்னென்னா, அங்கே அந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்குல்ல, பட்டாம்பூச்சிகளை அப்படியே உருவாக்கி பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டு அந்த பட்டாம்பூச்சிகளையே தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி நினச்சிக்கிட்டு அன்பையும் பாசத்தையும் செலுத்தி அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் நாசர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம். அவர் தான் அந்த சமையல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படின்ற ஒரு இளைஞனை ஒரு நாள் அழைச்சிட்டு வர்றான் அர்ஜுன். அவனை இவளுக்கு அறிமுகப்படுத்துகிறான். தன்னுடன் கல்லூரியில் சேர்ந்து படித்த இளைஞன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதில் என்ன பிரச்சனைனா, அவள் படித்த அதே கல்லூரியில் தான் இவளும் கௌரியும் படிச்சிருக்கா. கௌரிகிட்ட அவனை அறிமுகப்படுத்தும் போது அந்த சூர்யாட்ட அர்ஜுன் கேட்குறான், என்னடா சூர்யா, உனக்கு இவ்வளோ கௌரி ஞாபகம் இல்லையா, கௌரியை பார்த்துருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் இல்லை, நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன் அங்கே வந்தான்னா, அவன் பைக்கில் வந்திருக்கான். வரும்போது அந்த பைக்கில் சில பிரச்சனைகள் ஆகி போய் அதை மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போய் அப்படின்னு வரும்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்போது அந்த கேப்பில் தான் தன்னுடைய நண்பனான சூரிய அர்ஜுன் பார்த்துருக்கான். இங்கே கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தெரியுது அந்த ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் உடனே கிடைக்காது, அதை சரியாகிறதுனா இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் சொல்லியாச்சு. அப்படின்போது அந்த 2 நாட்கள் இங்கே தங்கிக்கிட்டு அவன் போகட்டும், அதுக்குள்ளே அந்த பைக் ரெடி ஆகிடுச்சுன்னா ரெடியான பிறகு அவன் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சி இந்த 2 நாளும் இங்கே தங்கட்டும் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் நமக்கே சில விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் காதலர்களாக இருந்தவர்கள். இந்த கௌரியும் அந்த சூர்யாவும். ஒரு ஸ்டேஜில் அந்த சூர்யா இவளை ஏமாற்றிட்டதாக கௌரி நினைக்கிறாள். அந்த வெறுப்பில் தான் திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் கூட படித்த இன்னொரு இளைஞனான அர்ஜுனை அவள் கல்யாணம் பண்ணுறது. அந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவனே கடுப்பாகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணது. இப்போ இவங்க 2 பேரும் ஏற்கனவே காதலர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு வரும்போது அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ பெண்கள் கூட பழகிருக்கலாம், இருந்தால் கூட நான் மனப்பூர்வமாக உன்னை ஏமாற்றி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற, நான் ஏமாற்றிட்டதாக நீ நினச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் தன்னை நியாயப்படுத்துறதுக்காக அவன் சொல்கிறான் அப்படின்னு வச்சுங்களேன். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஏற்கனவே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஃபோன் வரும். அந்த ஃபோனில் பேரை பார்த்தோன்னே கடுப்பாகி போய் அவன் மேலே கோபமாக அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுருவான். இதுக்கு இடையில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை அவன் அர்ஜுன் பார்த்துருவான். பார்த்த பிறகு தான் இவங்க 2 பேருக்கு இடையில் ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்றதையும் இவங்க 2 பேரும் காதலர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரிய வரும். அவன் சொல்லுவா, இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் நான் கூப்பிட்டே வந்தேன், அதுக்காக நான் சூழல் வரல, அதுக்குள்ளே நீ இவனை கூப்பிட்டு வந்துட்ட, இவனை கூப்பிட்டு வந்தால் இவன் என்னை பார்க்கவே இல்லை, நான் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டான் அவங்ககிட்ட, நான் சொன்னேண்ணா உங்கள்கிட்ட அப்படி சொன்னேண்ணா அப்படின்ற மாதிரி அவள் சொல்வாள். இந்த 3 கதாபாத்திரத்தை மட்டுமே வச்சு அந்த கொடைக்கானல் பகுதியில் படமாக்கியிருக்கிறாங்க. அந்த பங்களாவிலேயே இந்த 3 கதாபாத்திரங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல், கணவனும் மனைவியும் 2 பேரும் தனியாக இருக்கும்போது என்ன பேசிக்கிறாங்க, அதேமாதிரி இந்த சூர்யான்ற இந்த இளைஞன் அவனும் கௌரியும் சந்திக்கும் போது அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இதை தாண்டி சகாயம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நாசர் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் என்ன செய்கிறது அப்படின்னு, இது போக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லி கீதா கைலாசம், அவங்க கதாபாத்திரத்தையும் காமிக்கிறாங்க. ஒரு சோடா புட்டி கிழவி அப்படின்ற பேரில் அந்த கதாபாத்திரத்தை காமிச்சு சில காட்சிகள் அந்த கீதா கைலாசமும் வர்றாங்க. அவங்ககிட்ட போய் ஜோதிடம் பார்க்க போய் அப்படிங்கும்போது அவங்க சில விஷயங்களை கூறி அப்படின்ற மாதிரியும் படத்தில் காமிச்சிருக்காங்க. இது தவிர கௌரியினுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்தை காமிச்சு அந்த கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. படத்தினுடைய பிற்பகுதியில் காட்சிகள் எப்படி நகர்கின்றன, உச்சகட்ட காட்சி எப்படி முடிக்கப்பட்டிருக்கிறது
அப்படின்றத காட்சிகளாக நமக்கு முன்னால் காட்டுகிறார்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் மாறுபட்ட முயற்சி, மாறுபட்ட கதை கரு அப்படின்றதுல எந்த விதமான மாறுபட்ட அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் அதை செயல் வடிவில் படமாக்கும் முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த திரையரங்களை நம்ம உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படின்னா, மாறுபட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பொறுமையாக பார்க்கணும். படம் ஸ்லோவாக நகரும், பல இடங்களில் பொறுமையை சோதிக்கும், பல இடங்களில் பல காட்சிகளை பார்த்து நம்ம கடுப்பாயிடுவோம், திட்டக்கூட செய்வோம். நான் கூட திட்டுனேன் திரையரங்களை உட்காந்து பார்க்கும்போதே, என்ன இப்படியெல்லாம் காட்சிகள், இப்படியெல்லாம் கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி கூட மனசுக்குள்ளே நான் நினச்சேன். இருந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு மேட்டரை வச்சு பண்ணியிருக்காங்க, சரி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பொதுமக்கள் அப்படின்னு வரும்போது எல்லோரும் உட்காந்து பார்த்து ரசித்து அப்படின்றல, அப்படிலாம் உட்காந்து பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த படத்தினுடைய கதை கருவே அந்த மாதிரி மாறுபட்ட படமாக்கும் முறை அப்படின்ற முறையில் இந்த படத்தினுடைய காட்சிகளினுடைய அமைப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் திரையரங்களை உட்காந்து பார்க்கும்போதே வெரி ஃபியூ பீப்புள் தான் உட்காந்துருந்தாங்க. 400 பேர் உட்கார தியேட்டரில் ஒரு 15 பேர் உட்காந்து படத்தை பார்த்துட்டு பாருங்க, அதுதான் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். அதிலிருந்தே இந்த திரைப்படம் எத்தனை பேரை ஈர்த்திருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நானே மிகவும் பொறுமையாக உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். நடிப்பு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக அந்த கௌரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நிவேதிதா சதீஷ் அருமையாக நடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்தால் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது, அழகு இருக்கிறது, திறமை இருக்கிறது. கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் ஒரு மாமூலான ஒரு ஆர்டிஸ்ட்டு நடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு மிகவும் இயல்பாக நடிக்கணும். அதை நிவேதிதா மிகவும் அருமையாக பாராட்டும் அளவிற்கு செய்திருக்கிறார். அர்ஜுன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதுல் அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக இருக்கிறார். தன்னால் என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறார். சூர்யா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிபி சந்திரன் இயல்பாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். கௌரியின் அக்காவாக வரக்கூடிய கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி பிரியா நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். ஜோதிடம் பார்க்கக்கூடிய சோடா புட்டி கிழவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கீதா கைலாசம். அந்த கதாபாத்திரம் இந்த திரைப்படத்திற்கு தேவையே இல்லை. இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு அந்த கதாபாத்திரம் 0.01% கூட உதவவில்லை. அந்த கதாபாத்திரத்தை படத்திலிருந்தே நீக்கி இருக்கலாம். கீதா கைலாசம் அருமையான நடிகை. அந்த நடிகையை இப்படிப்பட்ட பயனற்ற ஒரு கதாபாத்திரத்தில் ஏன் நடிக்க செய்திருக்க வேண்டும் என்ற கேள்விதான் என் மனதில் படத்தை பார்க்கும்போது எழுந்தது. நாசர் மிகவும் அருமையான நடிகர். அப்படிப்பட்ட நாசருக்கு இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் வேலைகளே இல்லை. வேதாமர் சங்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். வைசாக் சோமநாத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் அமைத்திருக்கக்கூடிய பாடல்கள் மனதில் சிறிது கூட தங்கவில்லை. எனினும் அந்த பாடல் வரிகள் பொருத்தமான இடங்களில் இடம் பெற்றிருக்கின்றன. பின்னணி இசை ஓரளவிற்கு நன்றாக இருக்கிறது என்று கூறும் வகையில் இருக்கிறது. மாறுபட்ட கதையை எடுத்து இந்த திரைப்படத்தை விஜய் ரங்கநாதன் இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை இன்னும் சிறப்பாக சுவாரஸ்யமான காட்சிகளுடன் மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இயக்கி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு இளம் பெண்ணையும் 2 இளைஞர்களையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பட்டர்ஃப்ளை என்ற இந்த திரைப்படத்தை பொறுமையுடன் பார்ப்பதற்கு தயாராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஒரு முறை பார்க்கலாம்.